அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். இந்த பாடலின் ஒரு சரணத்தை எல்லாரும் பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. மகிமை விளங்கும் நாட்கள் இது, கர்த்தர் என் வாழ்வில் விளங்க செய்வார். மகிமை விளங்கும், ஓ அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும், அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும், அவர் செய்வதை தடுப்பவர் எவரும். ஆமே, அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், ஹல்லேலூயா. ஆமென். கண்ணீர் வடித்த நாட்களெல்லாம் களிப்பின் நாட்களாய் மாறிடுமே. காத்திருந்த என் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமை வெளிப்படுமே. கண்ணீர் வடித்த என் நாட்களெல்லாம் ஆமென் காத்திருந்த வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமை வெளிப்படும். ஆமென். மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள், மகிமையின் தேவனின் மகத்துவங்கள் ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமை அவர் மகிமை அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். ஆமென். அவர் மகிமையை ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 49வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 1:49. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இந்த வார்த்தை எல்லாரும் வாசிக்கலான்னு நினைக்கிறேன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஒரு விசை கூட, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஹல்லேலூயா. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை. ஆமென். யோசனையில் பெரியவரும் செயலில் மகத்துவமும் உள்ளவர். அவர் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்கிறவர். மரியாள் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று பரலோக வாழ்த்தை பெற்ற மரியாள் அவர்கள் அவங்க பாடுறாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆத்துமா பாடுது, ஆவி பாடுது, சரீரம் ஆயத்தமாகுது. எதுக்கு தெரியுமா? ஜீசஸை கேரி பண்றதுக்கு. அவங்க சொல்றாங்க, நான் இப்படி பண்ணினேன், அதனால கர்த்தர் கூட்டத்தில் என்னதான் தெரிந்தெடுத்தார். சொல்லவே இல்லை. மகிமை வெளிப்படணும்னா வல்லமையுடையவர் ஏதாவது செய்யணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேத பகுதி ரொம்ப பழக்கமான பகுதி, அதிகம் இங்கே பேசப்பட்ட பகுதி. ஆனால் இன்னைக்கு காலையில் அதனால் இதை ஸ்கிப் பண்ணி ஓடிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சுற்றி சில இடத்த தேடிட்டு இருப்போம் தெரியுமா, சுற்றி கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்போம். அதே மாதிரி இங்கே தான் கொண்டு விட்டார்.
சரி இதை மெடிடேட் பண்ணலான்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. சரி ஆண்டவரே, ஆமே இதை நீங்கள் இன்னைக்கு பேசுவீங்கன்னு சொல்லியிருந்தா நேற்று ஒரு மேட்ரை நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேனே ஆண்டவரே. ஆமே, ஞாபகம் இருந்தால் ஓகே, ஞாபகம் இல்லைன்னா டபுள் ஓகே. ஆமே, நேற்று ஒரு மேட்ரை இங்கே ஓப்பன் பண்ணோம். என்ன தெரியுமா? எலிசபெத் மேட்ரை ஓப்பன் பண்ணோம். ஆமே, நீங்கள் எலிசபெத் மேட்ரை மேடைக்கு வர கொண்டு போயிட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வல்லமையுடையவர். எனக்கு செய்யப்பட்டது முழுசாவே யார் செஞ்சது அப்படின்னா வல்லமையுடையவர். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. அப்ப மகிமை வெளிப்படணும்னா அவருடைய வல்லம் அங்கிருந்து வெளிப்படணும். என் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுது தெரியுமா? அதுதான் மகிமை வெளிப்படுகிறது. என் வாழ்க்கையில் அந்த மகிமை வெளிப்பட வேண்டுமானால் அவரிடத்திலிருந்து அந்த வல்லமை வெளிப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் தாவீது அப்பப்ப ஆண்டவர்கிட்ட சொல்ற வார்த்தை, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே உங்க மடியிலேருந்து கையை எடுங்க. அதாவது பாக்கெட்லேருந்து ஏன் கையை முடக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே நீங்கள் தூங்க மாட்டீங்க, இருந்தாலும் நீங்கள் நித்திரை பண்ணுகிறது போல விழித்து கொள்ளும் அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்னன்னா, கொஞ்சம் கண்ணை திறந்து கேட்குது சொல்லு. சில செய்தி கேட்குற மாதிரி தெரியும் சொல்லுங்க. நீங்கள் கரெக்டாக ஆமேன்னு சொல்லும்போது கை தூக்குவான் இல்லையா பாருங்க. எல்லாம் கேட்கும். கண்ணை அப்படி கண்ணை தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இஸ்ரவேலை காக்கிறவர் அப்படிதான் தோணும் நமக்கு சில. அதான் தாவீதுக்கு தான் இந்த தைரியமே வருது. வேற யாரும்? ஆபிரகாம் கூட சாம்பல் கேட்க துணிந்தேன் அப்படி சொல்லிட்டு 10 நிறுத்திட்டு போயிடுறாரு. இவர் விட மாட்டார். இவர் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு ஆபிரகாம் அவருக்கு ஓகே ஆறதவரை நிறுத்திட்டு, தாவீது அப்படி கிடையாது. அதனால தான் நேராக கொண்டு வந்து நிறுத்திட்டார் தாவீதை. ஆண்டவருக்கு இப்படி பிடிவாதமா அன்பு காட்டுறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அன்பு காட்டுறதுல போட்டி இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அன்பு காட்டுறதுல இது வலது பக்கத்தில் யோவான, இடது பக்கத்தில் யாக்கோபுன்னு சொல்றதுல தான் எல்லாருக்கும் பொறாமை வந்துச்சு. யோவான் அவர் மேலே சாஞ்சிருக்கிறத பார்த்து பேதுருக்கு பொறாமையே வரல. வந்திருந்தா ஒரு காதை வெட்டி இருப்பான். மெதுவாக சாஞ்சி தானே இருக்கான், வெட்டதுக்கு ஈஸியாக இருக்கும். வரல. இன்னைக்கு ஒருத்தவங்க ஆண்டவர் நேசிக்கிறத பார்த்து பொறாம வருதா? அப்படி வருதுன்னா அது நல்ல பொறாமை. ஐயோ ரொம்ப நேசிக்கிறாங்களே, எனக்கு முடியலையே. எனக்கு அப்படி ஒருத்தரை பார்த்து பொறாம வந்துச்சு. அது யாருன்னா எங்கள் அப்பா. அப்படி பொறாம அழுது பாடின பாட்டு தான். ஆமென். உம்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் தேவன் மகிமையை வெளிப்படுத்தும் போது, அந்த மகிமையானவைகளை செய்யும் போது அங்கே மனித பெருமை, மனித புகழ் அடிபட்டு அவருடைய புகழ் ஓங்கி இருக்கிறது. என் வாழ்க்கையில கர்த்தருடைய துதி உயர்ந்து இருக்கணும். கர்த்தரை துதிக்கிற சத்தம் ஓங்கி நிற்கணும். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். 7 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மரியாள் லைஃப்ல இருந்து எல்லாம் தெரிஞ்சது, எல்லாம் நீங்க ஆல்ரெடி கேட்டது. ஒரு விஷயம் கூட நினைவுபடுத்தி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஏன்னா இது இன்னைக்கான ரேமாவா இருக்கிறதுனால இதை விட்டுட்டு வேற எங்கேயும் அவர் போக விடலை. அதனால ஒரு சில காரியங்கள் அது எடுக்க 7 காரியங்கள் அது பூரணமாயிட்டு நம்ம லைஃப்
அதனால கொஞ்சம் குயிக்கா சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, இது பூர்வ கால திட்டம். இது பூர்வ கால திட்டம். ஆமென். இது திடீர் திட்டம் அல்ல. ஆண்டவர் வந்து 2 விதங்களிலே செய்கிறதை வேதத்திலே பார்க்க முடியும். ஏசாயா 42 அதனுடைய 9 சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறல் ஆயின. இது ஒரு டைப் இருக்கு. இன்னொன்னு இருக்கு, புதியவைகளும் நானே தெரிவி. அப்ப திடீர்னு அவர் செய்வாரு, பூர்வ காலத்தில் அறிவிச்சதையும் செய்வார். இப்படி 2 செட் இருக்கு. நம்ம லைஃப்லயும் இந்த 2 இருக்கும். ஆமென். அதாவது திடீர்னு செய்வார், சிலதை திடீர்னு செய்வார், சம்பந்தமே இருக்காது, அப்படி செய்வார். ஆனா சிலதை கர்த்தர் பூர்வ காலத்திலேயே. பொறிமுடி சொல்லணும்னா, ஆரோன் மேல இருக்கிற அழைப்பு வந்து திடீர் அழைப்பா, பூர்வகால அழைப்பா? அழைப்புனாலே ஆமென், எவர்களை கர்த்தர் முன் குறித்தாரோ அவர்களை கர்த்தர், இதான் ஆரோனை போல அழைக்கப்பட்ட. அப்ப இது ஒரு அழைப்பு. ஆனால் மோசேக்கு வாயா ஒரு ப்ரோக்ராம் போடுறாரு பாருங்க, இது பூர்வ கால திட்டம் கிடையாது. அதனாலதான் மோசே அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கிறார். மோசே நான் இருக்கிறேன், மோசே நான் இருக்கிறேன், மோசே ஓகே ஓகே, வேற யாராவது அனுப்புங்க. ஆமா, கன்வின்ஸ் பண்ணி ஓகே ஆனதும் மாத்திடுவார். இதான் மோசே. ஆண்டவருக்கு வந்துச்சு கோபம். இப்படி பார்த்தாரு, ஒரு அடி. சிலர்லாம் பார்த்தா ஆண்டவரே பார்த்தாரு, இவனும் அடிக்கவும் வழி இல்லை, வயசு வேற 80 ஆச்சு, கை ஓங்குறதுக்குள்ளே இதோ வருகிறேன். அப்படி இப்படி இப்படி இருந்தான். வெயிட் பண்ணும், ஆரோன் அவன் வருவானா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரோன்ட்ட சொல்லுவாரு, நீ போய் மோசையை பாரு அப்படின்னு. சில காரியத்தை திடீர்னு, ஏன் அப்படின்னா அவரால் எதையும் செய்ய முடியும். ஏன் இதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவரே என் லைஃப்ல நீங்க பூர்வ கால திட்டத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நான் நம்புறேன். அல்லது சிலருக்கு தோணும், ஆண்டவரே என் லைஃப்ல எதுவுமே இல்லையா ஆண்டவரே. ஆண்டவர், அப்ப பூர்வ காலத்துல என்ன திட்டத்தை வச்சிருக்கிறீங்களோ அதை மட்டும்தான் நீங்க செய்வீங்களா, புதுசா எதுவுமே என் லைஃப்ல செய்ய மாட்டீங்களான்னா, ஆண்டவர் சொல்ல, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததுக்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவருக்கு வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, புதுசாவும் செய்ய முடியும், பூர்வ காலத்திலும் அந்த பூர்வ கால திட்டத்தையும் நிறைவேற்ற முடியும். அதனாலதான் அவருக்கு பேரு என்ன தெரியுமா? எல் ஷடாய், சர்வ வல்லவர். சர்வ வல்லவர். நிறைய காரியத்தை இப்படி பைபிள்ல பார்க்க முடியும். ஆனா அப்படி பார்த்தா நமக்கு டைம் இருக்காது. ஆனா மரியாளுடைய திட்டம் என்பது திடீர் திட்டம் அல்ல, பூர்வ கால திட்டம். அதாவது ஆண்டவருடைய சில நடத்த சில திட்டம், அவருடைய திட்டத்துக்காக அவர் செய்யறது அந்த டைம்ல நிறைவேறணும். அப்ப அந்த டைம்ல நிறைவேறணும்னா, மரியாள் கன்சீவ் ஆகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் யார் கன்சீவ் ஆகணும்? எலிசபெத் கன்சீவ் ஆகணும். இது பூர்வ கால திட்டம். அதனாலதான் ஒரு அம்மாவை, அதாவது ஒரு சகோதரிய, ஒரு ஸ்திரீய ரொம்ப வருஷம் காத்திருக்க வைக்கிறார் திட்டத்தை நிறைவேற்ற. இன்னொரு சகோதரிய காத்திருக்கிறதுனா என்னன்னு செய்தி கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டார். ஒரு ஸ்திரீனுடைய நிந்தை கன்சீவ் ஆனதுனால நீங்கிச்சு, இன்னொரு ஸ்திரீக்கு கன்சீவ் ஆனதுனால. எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ட்ராக்ல நடத்துவார். ஒருத்தங்க கன்சீவ் ஆனதும் ஊரு திருவிழா,
இன்னொரு ஆளுக்கு கன்சீவ் ஆனதும் ஊரே ஒதுக்கி வைக்குது. இது கர்த்தராலே ஆயிட்டு. ஆண்டவரே அவங்களுக்கு செஞ்சீங்க, எனக்கும் அதே மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி செஞ்சா உன்னை தூக்குல போடுவாங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ட்ராக்க வச்சிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹalleluya. தேவனுடைய திட்டம் அது பூர்வ காலம் முதல் தெரிவிக்கப்பட்டவைகள். இதோ அப்படின்னு இருக்கும். இதோ அப்படி எழுதுனீங்க பாத்தீங்களா? அதான் நம்மளை எழும்ப வைக்கிறார். இதோ நிறைவேறலாயின. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப வருஷமா கேட்டிருந்த காரியம், பல வருடமா கேட்டிருந்த காரியம், இதோ இதோ இதோ. ஹalleluya. இதுதான் போன வாரத்தில் நம்ம கேட்டோம். சகரியாவை கொண்டு ஆண்டவர் சொல்லுவார்ல, சகரியா 8வது அந்த வசனத்தை வாசிங்க. 8 அதனுடைய 9. சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள், அதாவது அஸ்திபாரம் போடப்பட்ட நாள். இப்படி இதை உங்க லைஃப்ல நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. சிலர் தங்கள் தலைமுறைக்காக எப்பொழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா? கன்சீவா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்தே. சிலர் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஆமா, அண்ணாலாம் எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க? கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்படி இந்த சண்டே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தா, ஆண்டவர் சில அண்ணாளை என்ன செய்ய வைத்திருக்கிறார்? ரெடியாக்க வைத்திருக்கிறார். சிலர் பார்க்குறாங்க, ஐயோ வருஷம் போகுதே வருஷம் போகுதே. ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த சண்டே ஒரு பேபி டெடிகேஷன் இருக்குது. 20 வருடம் கழித்து கர்த்தர் கொடுத்த குழந்தையுமாக அவங்க வர போறாங்க. ஹalleluya. கர்த்தரால் கூடாத காரியம் இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அப்ப அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல், ஆமென், நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்கன்னா, தீர்க்கதரிசிகளின் வாயினாலே இந்த வார்த்தைகளை கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் ஏன் திடப்பட கடவது? இதோ அவைகள் நிறைவேற. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சீசன்ல இதுவரை நடக்காத ஒரு காரியம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் வீட்டுல கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஒரு ஆகஸ்ட்ல இருந்து அடுத்த ஆகஸ்ட் ஆண்டவர் அப்படிதானே நம்மளை டிராவல் பண்ண வைக்கிறார். அப்படிதானே அநேகரை சாட்சி சொல்ல வைக்கிறார். ஹalleluya. அதனால இதுல தான் அப்படி அல்ல நான் சொல்றது, அந்த சீசனுக்காக சொல்றேன். சீசனுக்காக ஆண்டவர் அந்த அவர் செய்யறது, அந்த டைமிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க பெத்லகேமுக்கு போனோம், ராஜா திடீர்னு அந்த குடிமதிப்பு எழுதுற சட்டத்தை போடுறாரு. சில சட்டங்கள்லாம், ஐயோ இந்த வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு வேற வழி இல்லை. சில இடத்துல எல்லாம் நம்ம வேற வழி இல்லாம பாருங்க. ஒரு சகோதரி, ஆமென், வீடு கட்டுறதுக்கு காரணமா ஆண்டவர் அனுப்புனது என்ன தெரியுமா? வேற வழி இல்லை. சில பார்க்குறாங்க, ஆண்டவரே என்ன இப்படி இந்த பரீட்சை வேண்டாம். அதுவும் அந்த சகோதரியை பாருங்க, அது கடைசியாக என்னிடத்தில் வந்தது. ஆமென். என் பிள்ளைகிட்ட வந்தப்போ கூட நான் விட்டுட்டேன். ஆனா என்கிட்ட வந்த போதான், ஏசப்பா என்னை காப்பாத்துக்கு. ஆமென். ஸ்திரீயானவள் மறப்பாளோ? நான் மறக்க மாட்டேன். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் திட்டங்களை வைத்து பூர்வ காலம் முதல் அறிவிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்து. ஏசாயா 7:14 கன்னிகை கர்ப்பவதி. மீகா 5:2 பெத்லகேம்ல இருந்து. என்ன பிளான்? எப்படி, நல்ல கவனமா கேளுங்க, எப்படி ஒரு குழந்தையா வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கரு, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது குறித்த நேரத்தில் வெளிவருதோ அதே மாதிரி தான் தேவ திட்டங்களும். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அப்படிதான் வித்து அப்படிங்கிறார்.
இப்படிதான் சொல்கிறேன். அடுத்து அப்படி ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் அது யார் வயிற்றில் தெரியுமா? ஒரு கன்னிகை அப்படிங்கிறார். அப்போ வேர்டு, அப்புறம் பர்சன், அப்புறம் பிளேஸ். ஆண்டவருடைய திட்டத்தில் யாருக்குன்னு இருக்கும், என்னன்னு இருக்கும், எங்கன்னு இருக்கும். ஆமென். யாருக்குங்கிறது ரெண்டாவது, முதல்ல தான் அது என்ன என்ன அப்படி எழுதி வச்சிருவார். எழுதி வச்சுட்டு இதுக்கு சூட்டான பர்சனை கர்த்தர் முன்னமே, பிலிப்பு உன்னை பார்ப்பதற்கு முன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்னமே. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய ஏதோ ஒரு திட்டத்துக்கு என்ன சூட்டான பர்சனா பார்த்த அந்த கண்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கருவை கண்கள் கண்டன மறைவா, ஆமென், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. Glory. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நல்ல சில நேரத்தில் நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆமே, யார்கிட்ட கேட்டாலும் ஐயோ வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி தான் பார்க்குற, இவன் தான் இது கரெக்ட். அது வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வச்சு பார்க்கல, நம்முடைய முற்பிதா பழ வியாபாரி இது அதான் அவர் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தது. ஆதாம் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னே இதுக்கு அப்படிதான் ஒருத்தனை பார்த்தார். அவன் பேர் தான் தாவீது. ஆண்டவர் என்ன சொல்வார்? யாக்கோபு வச்சு என்ன சொல்வார்? சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் செங்கோல் எதை விட்டு விலகாது. அதன் அர்த்தம் என்ன? கிருபை. கிருபை விலகாது. சவுலையும் அவன் குடும்பத்தையும் விட்டு விளக்குனது போல தாவீதின் பிள்ளைகளை விட்டு என்ன விளக்க மாட்டேன்? கிருபை விளக்க மாட்டேன். ஆண்டவர் வெயிட் பண்ணி வச்சிருக்கிறாரு, வருவா. அப்படி இருக்கும்போது தான் பென்யமின் கோத்திரம் ஏறி வருது. ஏறி வந்து நிக்குது. அவருக்கு தெரியும் வருவா. பென்யமின் கோத்திரம் இங்கே ஏறி வந்து நிற்கும் போது தாவீது காட்டில் யாருக்கும் தெரியாமல் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த செங்கோல் வந்து சரியான பர்சன். அதுக்கு இவன் தான். நம்மாலோ ஒரு தடி. கோலியாத்தே பார்த்துட்டு போ இப்போ ஸ்நாக்ஸ் அதை சாப்பிட்டு போய் படுத்துவங்க, வந்து காலில் வந்துட்டான். ஹல்லேலூயா. இது எப்படி ஆண்டவரே? அவர் பார்த்த பார்வை அப்படி. அவர் பார்த்த பார்வை அப்படி. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டு பிடித்தேன். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. வேறு ஆசையே இல்லை. ஆண்டவர் ஏன் ஃபர்ஸ்டே தாவீதுன்னு சொல்லலைன்னா, தாவீதுன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஈசாயினா தெரியும், எலியாபுனா தெரியும், தாவீதுனா தெரியாது. ஏன்னா இந்த குடும்பத்தினர் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தான், இவனை யாருக்கும் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? அறிமுகப்படுத்த கூடாது. ஒருத்தன் லைஃப்ல குடும்பத்தினர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா, அது பெரிய ரோல் பிளே பண்ணும். யோசேப்பு லைஃப்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு தெரியுமா? ஆனா அதுக்கு மேல ஒருத்தர் ஒரு தீர்மானத்தை வச்சிருப்பார்னா அது எல்லாத்தையும் அடிச்சிட்டு 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 நிற்கும். அப்ப குடும்பத்தினருடைய பிளான் என்ன தெரியுமா? 8 பிள்ளைங்க இருந்தாலும் எத்தனை பிள்ளைகளா தான் காட்டணும்? வெளியே 7 பிள்ளைகளை தான் காட்டணும். 8 பிள்ளைங்க இருந்தாலும் காட்டுறது 7 தான் காட்டணும். எங்க போனாலும் அந்த 7 தான் கூட்டிட்டு போவாங்க. கல்யாண வீட்டுக்கு போனா அந்த 7, வேற எங்கே போனா 7. இவனை காட்டல.
ஆமாம். ஆனால் ஆண்டவர் கண்ணுக்கு 7 தெரியல, 1 தான் தெரிஞ்சு. இதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. பூர்வ காலம் முதல் அந்த திட்டத்துக்கு. அதனாலதான் மரியாள் நான் கன்னிகை, பார்த்துக்கோங்க, நான் அப்படி பரிசுத்த வாட்டி அப்படிலாம் தன்னை சொல்லவே இல்லை. தன்னுடைய நீதியாக எதையுமே எடுத்து வைக்கல. ஆனால் அவங்க பைபிள் என்ன சொல்லுது? அவங்க யாரா? கன்னிகை. அப்போ எந்த அளவுக்கு தன்னை காத்திருக்கிறவங்க. ஆண்டவருக்கு மகிமை. ஆமே. அப்படி இருந்தும் தன்னுடைய, ஏன்னா இது கர்த்தராலே ஆயிற்று. இந்த மகிமை பட்டது எல்லாமே யாரை சார்ந்தது தெரியுமா? மகிமையானவரை சார்ந்தது. இது கர்த்தராலே ஆயிற்று. அப்போ ஆண்டவர் இப்படி ஒரு ஸ்தானத்துக்கு, இப்படி ஒரு திட்டத்துக்கு நீங்க என்ன முன்னமே பார்த்து வச்சிருக்கிறீங்க. அதனால தானே தாவீது சொல்லுவார், அவர் என் கால்களை மான்களுடைய உயரமான ஸ்தலத்தில். இந்த மான் காலுக்கு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி கரடு முரடான இடத்துல எல்லாம் போகும்போது அது நிற்கும். அப்படி ஆண்டவர் அப்படி ட்ரெயின் பண்றாராம். இதுல நீ நெல்லு, அங்க போனோம்னா நீ இதுல நிக்கணும். வேற எல்லாம் சறுக்கி விழுறான். சவுல் அப்படி சறுக்கி விழும்போது தாவீது அதுல நிற்பான். இந்த மானுடைய காலுடைய விசேஷமே அதான். அவர் அப்படி ஆக்குறார். அப்படிதான் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கிருபை தாங்க அப்படி நிக்குது. அதான் மான் கால். அந்த மான் ஒரு லெக்கை பார்த்துட்டு அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி போயிட்டு இருக்கும். எங்கேயாவது ஸ்லிப் ஆகிற இடத்துல அந்த காலை பிடிச்சி அப்படி நிற்கும். அப்படி பிடிச்சி வைக்கிறது தான் கிருபை. அப்படி நிறுத்தி அப்படி அடுத்து ஜம்ப் பண்ண வைக்கும், அடுத்து ஓட வைக்கும். சில இடத்துல ஓடாமல் நிற்கும் போது ஒரு சிறுத்தை அப்படி கண்ணை காட்டும். அப்புறம் ஒரு ஓட்டம் ஓடும். அப்படி ஓடி ஒரு உயரமான இடத்துல போய் அப்படி நின்றுட்டு அப்படி ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஓட வைக்கிறார், நாளைக்கு கர்த்தர் உன்னை நிறுத்தி பார்க்க வைப்பார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்ன ஓட வைக்கிறவர் நாளைக்கு என்ன பாட வைப்பார். இன்னைக்கு என்ன ஓட வைக்கிறவர் நாளைக்கு என்ன பாட வைப்பார். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. எனவேதான் புரிஞ்சுக்கோங்க. ஆமே. தேவன் ஒன்றை சொல்லி அது நிறைவேற்றும் போது அது மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வளர்ந்து அந்த கீர்த்தி பரவின போது அப்படி ஒவ்வொருத்தர் அந்த மனம் நிறைவுல சொல்லி பிளஸ் பண்ணும்போது ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களை சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நிந்தை மாறும். திட்டம் நல்ல புரிஞ்சு. திட்டத்துக்கு உட்படும் போது சில டைம்ல நிந்தையெல்லாம் சேர்ந்து வரும். ஆனா திட்டம் பூரணமாகும் போது நிந்தித்தவர்கள் புகழுவார்கள். இதுதான் கர்த்தருடைய செயல்கள். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, அவருடைய கிரியை நம் அறிவுக்கு அப்பாற்பட்டதாயிருக்கும். நம் அறிவுக்கு அப்பாற்பட்டதே கர்த்தருடைய கிரியை. இந்த தூதன் முதல் வாழ்த்து சொல்லும் போதே மரியாள் சிந்திக்க துவங்கினார்கள் என்று பைபிள்ல இருக்கிறது. ஒரு நல்ல குவாலிட்டி இது. 28 தூதன் வாழ்த்துறாரு, கிருபை பெற்றவளேன்னு வாழ்த்துறாரு. முதல்ல கொடுத்ததே என்ன தெரியுமா? கிருபை. அடுத்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அடுத்து ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொன்னதும் அவளோ அவனை கண்டு வார்த்தையினாலே. அப்போ அவளுக்கு தெரிஞ்சிட்டு எடுத்ததுமே ஓவர் கிருபை தாரார்னா. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒரு வேளை இந்த சகரியா பேச முடியாத சம்பவம் கூட யாருக்கு தெரிஞ்சிருக்கலாம்? மரியாளுக்கு. ஏதோ தூதனை பார்த்துருக்காங்க. தெரிஞ்சிருக்கா இல்லையா அதெல்லாம் தெரில, மேபி. ஏன்னா இவங்க அந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்ணுறாங்களாம்? கலங்கும்படியே இதில் ஏதாவது வார்த்தை இருக்கா? ஆமாம். நமக்கு ஐயோன்னு சொன்னாலும் கை தட்டிட்டு இருப்போம். இதில் கிருபை பெற்றவளேன்னு சொன்னாலும்
அவன் கலங்கும்படியா ஒரு வார்த்தை இல்லை, ஆனா கலங்குறான். ஏன்னா கர்த்தர் உன்னோடு. நீங்க பழைய ஏற்பாட்டில் எல்லா இடத்துலையும் கர்த்தர் கூட இருக்கிற அனுபவம் எங்கெல்லாம் வரும் தெரியுமா? யோசேப்பை கொண்டு போகும்போது, மரநெல்லியும் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது, நீ தண்ணீரை அங்கே நீங்க கர்த்தர் நான் கூட இருப்பேன் சொல்றதெல்லாம் பாருங்க. எப்போன்னு பார்க்குறான். நான் பாட்டுக்கு என் வீட்டில் இருந்து துணியை தைச்சிட்டு டீயை போட்டுட்டு, அடுத்து யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறா? யோசேப்புக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு என் பாட்டுக்கு இருந்திருப்பேன். திடீர்னு வந்து கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னோடு. அவ கலங்குறான். அப்போ பயப்படாத அப்படின்னா, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எப்படி தொடங்குறாங்க தெரியுமா? கிருபை பெற்றவளே, அந்த கிருபை நான் எங்கிருந்து பெற்றிருக்கிறேன்? நீ தேவனிடத்தில். அப்போ ஒரு காரியம் அவளுக்கு தெரிஞ்சிட்டு, இது தோல்வியில முடியாது. தேவனிடத்திலிருந்து யாருக்கு கிருபை கிடைக்கிறதோ அவங்க பயணிக்கிற பாதை கரடு முரடா இருக்கலாம், ஆனால் அதன் லெக்கு இருக்கு தெரியுமா? அதை அவர்கள் அடைந்தே தீருவார்கள். அது தோல்வியில முடியாது. ஓகே, இப்போ அடுத்த, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு. என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தி சிந்திக்க வைத்த ஒரு பகுதி இது. நான் இது செய்தி எல்லாம் இருந்தாலும் டச் பண்றேன், இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாங்க. இயேசு வருவார்னு சொல்லிட்டு அடுத்து பேசினது அவ்வளவுமே அவருடைய செகண்ட் கம்மிங்கை பத்தி தான் இருக்கும். அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்ல ஜீசஸ்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் வச்சிட்டார். ஆனா அடுத்து பேசுறது எல்லாமே பாருங்க செகண்ட் கம்மிங். இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன். தூதன் சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் ஜீசஸ் வந்தாரா இல்லையா? நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அதை விட அதிகமா சொன்னது எதை பத்தி தெரியுமா? அவர் மீண்டும் வருகிறதை குறித்து. அப்படி என்றால் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது உண்மை, அதுபோல் அவர் மீண்டும் வரப்போகிறது. ஆமென். இப்படி சொல்லும் போது அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேன். இந்த கேள்வி வந்திருக்காது யாருக்குமே, அந்த பழம் சாப்பிடலைன்னா. புரிஞ்சா? நாங்க ஏதேனுக்கு போயிட்டேன், நீங்க இன்னும் பெத்லஹேம்ல இருக்கீங்களோ? நிறைய கேள்விகள் நமக்குள்ள வர. அந்த பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னெல்லாமோ ஆதாண்ட காட்டினார்ல, ஒரு கேள்வி எழுப்புனாரா? இல்லை. இதுதான் கிங்டம். அதாவது தேவ ராஜ்யத்தின் வாழ்க்கை என்பது கேள்வி எழுப்புகிற வாழ்க்கை அல்ல, முழுவதுமாய் சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. எண்ணத்தை உண்போம், கவலை கிடையாது. அங்க எண்ணத்தை உடுப்போம், கவலை கிடையாது. ஏன்னா மகிமை வஸ்திரமா இருக்கு. எந்த எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை, ஒரு கவலை கிடையாது. அந்த இடத்துல நீ சாகவே சாவாயின்னு சொன்னாலும் அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான். அதான் கிங்டம். நீ சாகவே சாவாய், என்ன நான் கேட்ட முதல் செய்தியே சாகவே சாவாய் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தான் ஏவாள். ஓ, இதுதான் சொல்லியிருப்பாரோ, நீ சாகவே சாவாய். அவர் கவலையே கிடையாது. ஆனா எப்போ இந்த பழம், அதாவது என்ன, ஏன் தெரியுமா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, நீ சாப்பிட்டு அதே மாதிரி ஆயிடுவ அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அந்த அந்த ஒரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்பா. உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு வச்சிருந்தார். ஆண்டவர் எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாரோ அது நமக்கு வேண்டாம். வேண்டாம்பா. ஐயோ, என்ன நீ இன்னும் அப்டேட் ஆகாமலே இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுவாங்க. உடனே நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன்.
எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற உலக ஞானம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா கடைசியில் பட்டன் ஃபோன் தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணாங்க. வேண்டாம், அது தெரிஞ்சு என்னத்துக்கு. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே பழைய ஆட்களுக்கு தெரியும். ஒரு வார செய்தியை ஒரு நிமிஷத்தில் சண்டே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அதை ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கலைங்கிற கவலையே தேவையில்லை, இங்கே வந்தால் ஏதாவது ஒரு பாயிண்டில் அந்த வாரம் ஹாட் நியூஸ் வந்து நமக்கு வந்துடும். நம்ம நிறைய வந்து அதாவது ஆண்டவரே வேதத்தில் இருக்கல, நீ நன்மை செய்கிறதுல ஞானியாக இருக்கணும், தீமைக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா, பேதையாக இருக்கணும். ஒன்றுமே தெரியாமல் ஐயே நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்களா, நீங்கள் சினிமா ஐயே பார்க்க மாட்டேன், நாங்களும் ஃபேமிலியாகவே பார்ப்போமே. இதில் நீங்கள் என்ன தியேட்டருக்கு தான் போகக்கூடாது. எங்கே போகக்கூடாது? தியேட்டருக்கு தான் போகக்கூடாது, மற்றபடி வீட்டில் போடு. தியேட்டருக்கு போகிறது பாவம், அங்கே போய் தான் குடிக்கக்கூடாது. ஒருத்தங்க டாக்டர் சொல்லிட்டார், என்ன பிரதர் என்ன சொன்னார், டாக்டர் சொல்லிட்டார் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால நான் ஹோட்டல்லேருந்து வீட்டில் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த கதையாக போச்சு எல்லாமே. ஹோட்டலில் போய் சாப்பிடாத உடம்புக்கு கேடு. ஓகே, ஒரு பார்சல் கொடுங்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். சில அதாவது பிசாசானவன் சில காரியங்களை அநேக உலக அறிவுகள் தாங்க நம்மளை கேள்வி எழுப்ப வைக்குது. ஆமென். அந்த ஒரு செயலை செய்யாமல் இருந்திருந்தா இந்த கேள்வி அவர் சொல்கிறத அப்படியே நம்புவோம். சின்ன பிள்ளைங்களை மேலே தூக்கி போட்டா அந்த பிள்ளை சிரிச்சிட்டு கீழே வரும், பிடிப்போன்னு நம்பிக்கை. ஹல்லேலூயா. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தூக்கி போட முடியாது, இருந்தாலும் வேண்டாம் 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 டாடி டாடி ஆரி ஓகே ஓகே. அப்போ தான் பிள்ளைக்கு 9 வயசு தான் ஆகுது, இப்போவே நம்ம தூக்குறோனாலே டவுட் வருது. ஓகே ஆரி ஓகே. நம்ம வளர வளர நிறைய கேள்விகள் எழும்பும். ஆனால் எனக்கு என்னன்னா, இதே மாதிரி தானே சகரியாவும் கேட்டார். அங்கே வாயை டேப் போட்டு ஒட்டிட்டு வெளியே போ. ஆனால் மரியாள் சகரியாவை நான் எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன், அங்கே வந்து இப்படி கேட்கக்கூடாதுல்ல. ஆமே. சகரி எத்தனை முறை ஜனங்களுக்கு சொல்லியிருப்பான், ஆபிரகாம் முதிர் வயதில் கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தாருன்னு. மரியாள் கேட்குற இடத்துல இருக்கிறா, சகரியா பேசுகிற இடத்துல இருக்கிறான். ஆண்டோட எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆமேன். ஆபிரகாமுக்கு முதிர் வயதில் கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாருன்னு ப்ரீச் பண்ணும்போது கேட்குற இடத்துல யார் இருப்பா தெரியுமா, மரியாள். பேசுகிற இடத்துல யார் இருக்கிறா தெரியுமா, சகரியா. மரியாள் கேள்வி கேட்கலாம், தப்பு கிடையாது. பேசுகிறவனே கேள்வியை உள்ளே வச்சுட்டு, ஆமே நானே கண்ணாடி பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு. ஆமே இப்படி தான் இருக்கும். அதனால தான் பாய, அதனால தான் வேற யாரை நம்ப. ஜனங்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இயேசு என்னப்பட்டாரா, ஆச்சரியப்பட்டார். ஆனால் சீஷர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அற்ப விசுவாசியே. சீஷர்கள் இப்படி திட்டு வாங்கினது. அவர் நான் சாந்தமும் ஜனங்களை பார்த்துட்டு பேசிட்டு இங்கே திரும்பி அற்ப விசுவாசி, இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்க பாரு, அப்படி திட்டிட்டு நான் சாந்தமும். ஜனத்தில் அப்படி தான் இருக்கும். ஆமே சீஷர் இவர்கிட்ட புரிஞ்சிக்கவே. அதனால பைபிளில் இருக்கும், அடுத்து அவர்கிட்ட கேட்கறதுக்கு பயந்தார்கள். வேண்டாம் ஆமேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம், அப்படியே போயிடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது, ஆபிரகாம் 100 வயசானவனுக்கு பிள்ளை பிறக்குமோன்னு கேள்வி கேட்டானா? கேட்டான். பிள்ளை பிறந்துச்சா? பிறந்துச்சு. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், 1 மாசம் அளவுக்கு நான் இறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ மோசே கேள்வி கேட்டாரா? ஆண்டவர் எப்படி ஆண்டவரே? கர்த்தர் கொடுத்தாரா? கொடுத்தார். அப்போ கேள்வி எழுப்புனா கர்த்தர் அதை நிரூபித்து காட்டினார். மோசே கேள்வி எழுப்புனா கர்த்தர் அதை செஞ்சு காண்பித்தார். இன்னைக்கு நமக்குள்ள பல கேள்விகள் எழும்புகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அதை செய்து காண்பிப்பார்? நம்புறவங்க நல்ல கையத்தை. கர்த்தர் அதை நிரூபித்து. ஹல்லேலூயா. டேவிட் ஒரு மெசேஜில் சொல்லும்போது அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. எல்லா இடத்துலையும் கர்த்தர் அற்புதம் செய்யும்போது மோசையை வந்து நீ கோலை போயிட்டு நீட்டு நில்லு, தூக்கி நில்லுலாம் சொல்லுவார்.
ஆனால் மோசையே டவுட்டு கேட்டதும் நீ இல்லை ஏன் கை செய்யும் ஆண்டவரே கோல் அடிப்பேன், அதை வச்சு ஒன்று அடிப்பேன், உட்கார அதில் இந்த இடத்துல நீ கோலையும் நீட்டா காலையும் நீ பாரு என்கிட்ட. பல நேரத்தில் நம்ம அப்படி தான் ஆண்டவர், அப்போ நான் அதுக்கு என்ன ஆண்டவரை செய்யணும், நான் வந்து காலையிலே எழும்பி ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. நீ சந்தேகத்தோட நீ பண்ணுற ஜெபம்லாம் காற்றில் அடிபடுற, அப்படி ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ நம்பி கோலை தூக்கு, நான் சந்தோஷப்படுவேன். உனக்கு நம்பிக்கை இல்லாமல் நீ கோலை தூக்குற, நீ சும்மா இரு. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவார், நீங்கள் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஏன்னா நீ எதா பண்ணி நாம் திரும்பி நின்று ஒன்று அடிச்சேன்னு வையா, ஹல்லேலூயா, அதனால நீ சும்மா இரு. ஆனால் யோசுவா நாட்களில் சொல்லுவார், நீ என்ன செய், ஆர்ப்பரி. நம்ம காலாகாலமாக சும்மாவே இருந்துட்டு அப்படி இல்லை, அந்த டைமில் ஆர்ப்பரிக்க சொல்ல முடியலை. அதனால என்ன பண்ணுவார்னா, நீ என்ன பண்ணு, நீ பேசாம இரு. ஆண்டவர் ஒரு பாட்டு பாடுற, தயவு செய்து வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. பார்வோன் ஒருவேளை நீ பாடி பார்வோன் அவனே வெட்டி செத்துருவான். அதனால நீ தயவு செய்து வேண்டாம், கொஞ்சம் சும்மா இரு. நம்ம அதை தாண்டி யோசுவாவும் கிட்ட வந்துட்டு துதி அப்படிங்கிறார். துதிக்க வைக்கிறதுக்காக 6 நாள் மௌன விரதம் எடுக்க வைக்கிறார். நீங்க 6 நாள் மௌன விரதம் எடுத்துட்டு 7வது நாள் வந்து துதிச்சு பாருங்க. ஆமென். அதிகமான கைத்தட்டு சகோதரர்களும் அடிப்பாங்க, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அறிவுக்கு எட்டாத காரியம். ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் என்னதான் ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது எப்படி பாருங்க, அப்படி மலையிலிருந்து ஃபுல் செர்மன் கேட்டுட்டு போட்டில் அக்கறைக்கு போகணுன்னதும் ஆளாக யார் முந்திர கொட்டை மாதிரி யாரி உட்காந்தாச்சு. எல்லாம் அந்த பஸ் எங்கே போகுதுன்னே தெரியாது. யார் ஃபஸ்ட்டு எங்கே சீட் இருக்கோ யார் இருப்போம். நமக்கு இடம் முக்கியம் இல்லை, சீட்டு தான் முக்கியம். இவர் ஏறி உட்காந்தாச்சு, சீசரில் உட்காந்தாச்சு, கடல் கொந்தளிக்குது, இவருடைய தூங்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரே நாங்கள் சாகுறோன்னா அப்படிதான் சொல்லுவார். ஆண்டவர் நம்ம சேர்ந்து மூழ்க போகிறோம், ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா, இப்படி ஏதாவது கேட்கலாம். நாங்கள் சாரோன்னா கடைசி ஒர்க்காங்களே பார்த்துட்டு வேணாம், இப்படி கவலையே இல்லாமல் இருக்காதீங்க. ஆண்டவர் எழும்பி முதல்ல அதட்டினது எதை தெரியுமா, அந்த கொந்தளிப்பை கூட நான் சமாளிச்சிருவேன், ஆனால் என் கூட பயணிக்கிறீங்க பாருங்க. ஆமாம், எனக்கு இதை தான் சமாளிக்கவே முடியலை. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய அறிவு கேட்டாதது, கேள்வி எழும்புதான். ஆண்டவர்கிட்ட வைங்க, ஆண்டவரே நான் கேட்குறேன், தப்பா நினைக்காதீங்க, இது எப்படி ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு, தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு, தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? சந்தேகத்தில் கேள்வி வைக்காத. இன்னைக்கு ஆவியானவர் தர்ற வார்த்தை, தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு கேள்வியை வை. ஹல்லேலூயா. சகரியா கேள்வியை வச்சது சந்தேகத்தில், மரியாள் கேள்வி வைத்தது தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, அதனாலதான் மோசேக்கு தமது வழியையும் 103:7 மோசேக்கு தமது வழியையும், இஸ்ரவேல் புத்திரருக்கு கிரியைகளையும். மோசேக்கு வந்து செய்வார், இஸ்ரவேலர்கள் வந்து செஞ்சதுக்கு அப்புறம் தெரியும், மோசேக்கு செய்யறதுக்கு முன்னாடி தெரியும். அதனால இந்த மோசே ஜெபமே, ஆண்டவரே உம்முடைய வழியை எங்களுக்கு தெரியும். 33 யாத்திராகமத்தில் 13வது வசனத்தில் உம்முடைய வழியை எங்களுக்கு தெரியும். ஆமென். அதனால தான் நீங்கள் பாருங்க, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது மோசேக்கு ரூட்டை காட்டி கொடுக்கிறார். அதனால சரியான டைரக்ஷன்ல மோசே என்ன பண்றாரு தெரியுமா, கோலை நீட்டுறார். இல்லைன்னா கோலை எங்க நீட்டிட்டு இருப்பார் நினைக்கிறீங்க? நேத்து வரை எங்க கோலை நீட்டிட்டு இருந்தார்? எகிப்துல. இன்னைக்கு டைரக்ஷன் தெரியுது. அதனால சிவந்த சமுத்திரத்தில் கோலை நீட்டுறார், வழியே தெரியுது. எனக்கு தெரியும் எப்படின்னு காட்டிருங்க ஆண்டவரே.
ஆமே, இன்னைக்கு 7 பாயிண்ட் போகுமான்னு தெரியல, ஆனால் இந்த வார்த்தை ஜெபமாக உள்ள எழும்ப ஆரம்பிச்சுட்டு, ஹalleluya. ஆண்டவர், எனக்கு நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நான் டவுட்ல கேட்கல, செய்வீங்கன்னு தெரியும், ஆனால் எப்படின்னு தெரிஞ்சுக்க எனக்கு அப்படியே உள்ள அப்படி துடிக்குது ஆண்டவரே. மோசே இப்போ பாருங்க, மோசைக்கு தெரியல, சிவந்த சமுத்திரத்துக்குள்ள தான் வழி இருக்குன்னு தெரியல, கோலை எங்க நீட்டி இருப்பாரு? பார்வோன் மேல நீட்டி இருப்பார், ஒன்னா இருக்காது. நம்ம வாக்குத்தத்தம் என்கிற கோலை வைத்து தவறான திசையை நோக்கி காட்டிட்டு இருக்கிறோம். பல நேரத்தில் வழியை தெரியும், மாறா கிட்ட வந்து முறுமுறுக்கிறாங்க. மோசைக்கு கர்த்தர் வழியை காண்பித்து கொடுக்கிறார். நேருக்கு மரம் இருக்கு பாரு, அதை வெட்டி போடு. ஆண்டவர், எப்படி இது மதுரமாகும் தெரியும், எப்படின்னு தெரிஞ்சா நம்ம செய்ய வேண்டியது என்ன பண்ணிடலாம் தெரியுமா? செஞ்சிடலாம் முத வழியை. அதனால தான் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர்கிட்ட அந்த வழியை எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு அற்புதம். நம்ம வந்து அதனால தான் தாவீது வந்து அதிசயத்துக்காக துதிக்கிறவன் மட்டுமல்ல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். இது எப்படி ஆகும் தெரியல ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க. அப்படி சொல்லும்போது தூதன் சொல்றாரு, ஆமென், பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்போ அவர் அந்த ரூட்டை சொல்லி கொடுக்கிறார். பாரு, அதெல்லாம் பரலோகம் பார்த்துக்கும், வர வேண்டியவர் வருவார், உன்னதமானவருடைய பலம் நிழலிடும். உன் இனத்தாளாகிய எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். அடுத்த வார்த்தை பாருங்க, மலடி எண்ணப்பட்ட. அப்போ ஒரு மிராக்கிள் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி இது நமக்கு சாத்தியம் நடக்காது அப்படிங்கிற ஒரு பெயர் வரணும். ஆமே, சிலர் லைஃப்ல சில பெயர்களை கர்த்தர் வர வைப்பார். யாபேஸ் வாழ்க்கையில் ஒரு யாபேஸுங்கிற பெயருக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? துக்கம். ஒவ்வொருத்தரா பெயர் சொல்லும் போது பிரசன்சார் பிரசன்சார் பிரசன்சார், துக்கம் பிரசன்சார், அவர் தான் யாபேஸ். ஆனா ஆண்டவரை நோக்கி பார்த்தான், தன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாயிருந்தான். இப்படி ஒரு சாட்சி வர காரணம் அவனுக்கு முன்னாக வந்த அந்த பெயர். இன்னைக்கு அந்த சகோதரர்களுக்கு பேரெல்லாம் தெரியாது, ஆனா எத்தனை பிள்ளைங்களுக்கு யாபேஸ் ஜாபேஸ் நேம் வைக்கிறாங்க தெரியுமா? அந்த பேரே இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தான் நினைவுல கொண்டு வருது, கணத்தை தான் கொண்டு வருது. ஆமேன் சொல்லுங்க. மூன்றாவதாக, தேவ திட்டம் உடையவர்களுக்கு தேவன் பாராட்டும் கிருபை பெரியது. நீங்க இந்த மரியாளை பார்த்தீங்க அப்படின்னா, அவள் யோசேப்புக்கு தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை. அப்போ யாருக்கு இவள் வாழ்க்கை நியமிக்கப்பட்டது? அது எல்லாமே காட்ஸ் பிளானுக்குள்ள இருக்கிறது. உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் இருக்கிறதுங்கிற நம்பிக்கை இருக்குமானால், உங்க எதிர்காலத்தையும் உங்க துணையையும் தீர்மானிக்கிற இடத்தை யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்பதான் கர்த்தர் இடைப்படுவார். பாருங்கள், மரியாள் கன்சீவானது தெரிஞ்சதும் யோசேப்பு என்ன செய்ய நினைத்தார் தெரியுமா? தள்ளிவிட நினைச்சார். அதன் அர்த்தம் என்ன? என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு மேரேஜை கேன்சல் பண்ணிடுவோம். நல்ல வேளை என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சது, மேரேஜை கேன்சல் பண்ணிடலான் இருக்கும்போது கர்த்தர் பொண்ணு வீட்டிலேருந்து ஆள் வருது, பொண்ணு வீட்டிலேருந்து ஆள் வருது. அப்போ அனுப்பி விடுறார். யாரை தெரியுமா? கேப்ரியல். அல்லேலூயா. வந்து தூதனை பார்த்த உடனே, சிலரை பார்த்த உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாங்க. ஆமே, எப்படி கட்டுறியா? வேணா மொத்தமாக சேர்த்தே கட்டிடு. அவன் சிலரை பார்த்ததும் கல்யாணத்துக்கு ஓகே பேசுகிறான். அங்கே பாரு, தேவ திட்டம், தேவ திட்டம். இன்னைக்கு ஆண்டவருடைய திட்டத்தை சுமக்கிறதுனால உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை தள்ளி வைக்கலாம், கவலைப்படாதீங்க, அப்பா ஆள் அனுப்புவார். ஹல்லேலூயா. நீங்க சுமக்கிறது தேவ திட்டம் என்பதை சீக்கிரம் உங்க கூட இருக்கிறவங்க அறிந்து கொள்ள போறாங்க. நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. நான்காவது, சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
அதனாலதான் இது எப்படி ஆகும் கேட்கும்போது பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவியை குறித்து வேதம் நமக்கு எப்படி காண்பிக்கிறது? முதல் அதிகாரத்திலே காட்ட ஆரம்பிச்சுட்டு ஆவியானவர் ஜலத்தின் மேல், அதன் அர்த்தம் என்ன? அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா இருள் எந்த ஆழத்தில் இருந்தாலும் அது விலக ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இருள் எந்த ஆழத்தில் இருந்தாலும், சகரியா 4:6 நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம், பலத்தினாலும், சத்தமா சொல்லுங்க, பராக்கிரமத்தினாலும் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர். இது பலத்தினால் அல்ல. இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். போத ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். வர வேண்டியவர் வந்துட்டார்னு வைங்களேன். சாத்தியம் இல்லாததை எலிசபெத், ஆமென், அவளும் இப்போ 6 மாசம் கேரி பண்ணிட்டு இருக்கிறார். சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க. 5வதாக, வார்த்தையின்படி நடக்க, அதாவது ஆண்டவர் எனக்கு சொன்னபடி நடக்க என்னுடைய அர்ப்பணிப்பு மிக மிக அவசியம். 38வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? அதற்கு மரியாள், அதற்கு மரியாள், அதற்குன்னா தூதன் என்னென்ன சொன்னாரோ அதற்கு மரியாள் இதோ, எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தூதன் என்ன தெரியுமா சொல்லுவார்? இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் சொல்லும் போது அடுத்து இவங்க இதோ, நானும் சொல்றேன் நீயும் கர்ப்பவதி. அப்படி இல்லை, நான் ஆண்டவருக்கு இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவர் எந்த வேகத்தில் என்னை நோக்கி வருகிறாரோ அதே வேகத்தில் நான் என்னை விட்டு கொடுக்கிறேன்னு வைங்களேன். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்வார். ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் சூப்பர் ஆண்டவரே. மனோவாக்கு மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். சிலர் தூதன் வந்தாருன்னு சொன்னாதான் மீட்டிங் வருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. செய்தி தொடங்கட்டும், அதுக்கப்புறம் போகலாம். வரதுக்குள்ள செய்தி முடிஞ்சிடும். ஆமென். ஆனா இந்த மரியாதை பாருங்க, நான் எதுக்கும் எங்க வீட்டில் கேட்டுறேன். ஏன்னா அடுத்து இவங்க சுமக்க போகிற நிந்த இருக்கு தெரியுமா? இந்த காலத்திலேயே அதை தாங்க முடியாது. ஆமென். எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? இப்படி ஒரு காரியம் வந்து தூதனாவது எங்க வீட்டில் வரதாவது. தூதன் வந்தான்னு தெரிஞ்சா ஜெப குறிப்பு தான். அன்கான்சியஸ் ஆகி 1 வாரம் ஆச்சு ஜெபிக்கவும். நான் எங்கள் வீட்டில் கேட்குறேன், இல்லை எங்கள் சமுதாயத்தில் கேட்குறேன். யூத கலாச்சாரம் தெரியும்ல, சிரிக்கும்போது நல்லா சிரிப்பான். ஏதாவது பிடிக்கலைன்னு வந்துட்டு ஊரே கல் எடுப்பான். இங்கேயாவது ஒதுக்கி தான் வைக்கிறாங்க, அங்கே குவிச்சு வச்சிருவாங்க. அவ்வளோதான். இது வந்து அடுத்து யோசேப்கிட்ட கேட்குறேன். நான் வந்து ஒன்று பண்ணுறேன், இப்போ தான் ஒருத்தர் பார்த்து எடுத்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவர்கிட்ட மட்டும் நைட்டு வாட்ஸ்அப் கால் வரும். நான் என்னன்னு ஒன்று கேட்டுட்டு, இதோ இது பூர்வ கால திட்டம், இது ஏன் மேலே, அதாவது அந்த பூர்வ கால திட்டம் அப்படி ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி இப்படி வந்து நிற்கிது. ஹல்லேலூயா. இப்போ நான் அர்ப்பணிக்கணும். இதோ யோசேப்பு உங்களை தள்ளிவிட வாய்ப்பு இருக்கு மரியாளே, அது பரவாயில்ல, இது தள்ளி போயிடக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? என்னை குறித்து இந்த பூமியில சில காரியங்கள் ஒருவேளை நான் எடுக்கிற தீர்மானத்தினால என்னை விட்டு போகலாம். ஆனா பரலோகம் பூர்வ காலம் முதல் போட்டிருக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது, போட்டிருக்கிற ஒரு தீர்மானம் இருக்கிறது. அந்த மேகம் என் தலையை விட்டு விலகிடக்கூடாது. ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீர்,
அப்படியே வந்து நிக்குது. மரியாளுக்கு வீட்டுக்கு மேல வந்து நிக்குது. மரியாள் மேல வந்து நிக்குது. மரியாள் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா உன்னதமானவருடைய நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிழலை இப்போ அவ டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா, ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி. அப்போ வார்த்தையின்படி எனக்கு ஆகணும்னா நான் வந்து ஆண்டவருக்கு அடிமை. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா மரியாளுக்கு எந்த டிமாண்டுமே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி இயேசு கிட்ட வந்து சொல்லுவாங்க திராட்சை ரசம், அந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்களே தவிர நீ ஏதாவது செஞ்செடுத்து கொடுப்பா அம்மா சொல்றேன் ஏதாவது அப்படிலாம் ஒரு டிமாண்டு கிடையாது. திராட்சை ரசம் என்ன என்ன குவாலிட்டி மரியாள் கிட்ட வெளிப்பட்டுச்சு. எனக்கு இன்னொரு மரியாள் கேரக்டரை படிக்கும்போது இன்னொரு இதில் ரொம்ப அழுகே வந்துட்டு என்னன்னா, மத்தேயு எழுதும்போது சிலுவையில் இயேசு சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறம் மரியாளை எப்படி தெரியுமா எழுதுவார்? ஸ்திரீ தான். மத்தேயு 27வது அதிகாரம் 55 இருக்கு. அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். 56 அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய, அது யாரு? இவங்க தான் சாதாரணமா நிற்கிறாங்க. இதுதான் ஆண்டவருக்கு அடிமை. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு அல்ல, லைஃப் ஃபுல்லா 120 பேர் மேல் வீட்டில் கூடுறாங்க. கூட்டத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. யார் தெரியுமா? மரியாள். இயேசுவை 33 வருஷம் அவங்களுக்கு தெரியும். சீஷர்களுக்கு 3 வருஷம் தான் தெரியும். பெந்தேகோஸ்தே நாளில் எழும்பி நிற்கிறாங்க. நியாயப்படி யார் பேசியிருக்கணும் தெரியுமா? மரியாள். ஆனால் பேதுரு பேசுகிறார். அதுக்கப்புறம் மரியாளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சைலண்டாக ஒதுங்கி ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்து. ஆமாம், ஆண்டவர் யோவான்கிட்ட கேர் பண்ண கொடுத்ததுனால யோவான் கேர் பண்ணி அவங்க கடைசி வரை யோவான் கேர் பண்ணதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆமாம், ஏன்னா சிலுவையில் இருக்கும்போது கர்த்தர் தாயாரை ஒப்படைப்பாங்க. இதோ உன் தாயின்னு சொல்லி ஒப்படைப்பாங்க. அம்மாவை மாதிரி அவங்கள பார்த்துக்கோ அப்படி சொல்லி ஒப்படைப்பாங்க. சரி, இந்த மரியாளுடைய லைஃப் வந்து அவங்க எவ்வளோ டிமாண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதே அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். கடைசி வரை எதை குறித்து மேன்மை பாராட்டலை. நான் அப்படியாக நான் யார் தெரியுமா? ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்துல இயேசு நிற்கிறாங்க. இயேசு வந்து அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக நிரம்பி அப்படி ஜனங்கள்லாம் கூட்டம் நிற்கும் போது வெளியில் நின்றுட்டு சொல்லி விடுறாங்க. அங்கே வந்து தள்ளு 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 மரியாள் வராங்க, எல்லா தள்ளு எலும்பி சலிவிட்டடி 2 பேர் சொல்லி விடுறாங்க. அவர்கிட்ட போய் மெதுவாக சொல்லுங்க, வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. மரியாள் வந்திருக்கிறாங்க. இயேசுவும் இவர் என் வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவங்களே எனக்கு தாயம். அதை கேட்டு ஓகே. என்ன ஒரு கேரக்டர். அதாவது ஆண்டவருடைய அந்த தேவனிடத்தில் கிருபை பெற்றவங்களுடைய சுபாவம். இந்த அர்ப்பணிப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அந்த வாசனை இன்னைக்கு வீசிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமே, நம்ம மரியாதை வணங்கல, ஆனா ஸ்திரீகளுக்குள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரி அவங்க தான். ஏன்? அர்ப்பணிப்பு. நீங்க என்ன சொல்லணுமோ, என்ன சொன்னீங்களோ அது நிறைவேறட்டும். 6வது, அற்புதத்துக்கு முன் அடையாளம் நிச்சயம். இந்த பூர்வ காலம் முதல் தெரிவிக்கப்பட்டவைகள் நிறைவேறும் போது அது அடையாளத்தினாலே முதல்ல கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அதுதான் ஆமென் எலிசபெத்து கன்சீவ் ஆனது. 40, 41, 39, 40 வசனங்கள்ல அந்நாட்களில் மரியாள் எழுந்து
மலைநாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமா அப்ப அவ வந்து எதுல தீவிரம் காட்டுறா தெரியுமா? அடையாளத்தை பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய, அடையாளத்தை பார்க்கணும். அடையாளமும், ஏன்னா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கும் போது அதை பார்ப்போம். முதல்ல நான் சொல்றது புரியுதா? ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாரு, அதை என்ன செய்வோம்? பார்ப்போம். ஒரு 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 அடையாளத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அடையாளத்தை, அதனால அந்த அடையாளத்தை பார்க்கறதுக்கு தீவிரமா ஓடுறா. அற்புதம் நடக்கும், அது பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அடையாளம். ஆமென். எல்லாத்துக்கும் அடையாளம் காட்ட மாட்டார். ஆனால் அந்த பூர்வகால திட்டம் நிறைவேறும் போது அது ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அடையாளம். தீவிரமாய் போய் என்ன பண்றாங்களாம்? எலிசபெத்தை வாழ்த்தினார்கள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு, எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, இப்போ மரியாளுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு நம்ம கூட யார் இருக்கிறா? ஏன்னா மரியாளுக்கு கொடுத்த பிராமிஸ் என்ன? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஹalleluya. அப்ப யார் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிற வாழ்த்து கூட மற்றவர்களை ஆமென் சந்தோஷப்படுத்தும். அதனால அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க 4 பேரை பார்த்து சிரிங்க. அது ரோட்ல போறவங்களை எப்படி அப்படி இல்லை, சர்ச்சுக்கு வரும்போது ஸ்மைல் பண்ணுங்க. இது வரும்போது பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்து பிரைஸ் சொல்லுங்க. தேடிட்டு இருக்காது கை இருக்கான்னு. சிலர் கை நீளாது, அது பார்த்து சிரிச்சு பிரைஸ்ல நல்லா இருக்கீங்களா அப்படி வரும்போதே அது சொல்லி இல்லை. இங்கே வந்து காத்திருப்பு கூட்டம்லாம் நடத்தலை. ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் வரேன், அப்போ தான் அபிஷேக ஆராதனை அப்படிலாம் வரல. நேராக வந்து நான் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னாங்க. அந்த அம்மா வேற கதவு ஜன்னல்லாம் அடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம மக்களுடைய விசேஷம் ஒன்று ஆகலைன்னா இன்னும் ஆகலையா, ஆயிட்டுன்னா இந்த வயசு காலத்தில் இது தேவையா? இந்த அம்மா பார்த்துச்சு, எதுக்கு பிரச்சனை? ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அடைச்சிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தரிசனம் உள்ளவர்களோடு கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன். ஆமென். ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கேட்கணும், ஆண்டவரே ஆண்டவரே. ஏன்னா மரியாளும் சுமக்கிறது பரலோக திட்டம், எலிசபெத்தும் சுமக்கிறது. அதான் அவங்களுக்கு தான் ஆவி ஒத்து போகும். ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட சர்க்கிள் எனக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்மளா ஏற்படுத்தி வச்சா ஆவியெல்லாம் பாவி ஆயிரும், அதோட முடிஞ்சு. பாருங்க, 6 மாசம் வெளிப்படாது இருந்தால் என்னாச்சு? அவர் வேற வாய என்ன, நம்ம ஆளுக்கு வாய். அவர் இப்போ வெளியே ஆளை காட்டினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வெளியே திண்ணையிலிருந்து பேப்பரை வாசிருந்தாலும் யாராவது பிரைஸ்ல அவ்வளோதான், முடிஞ்சு. ஆமாம், நல்ல வேலை அவர் ஆலயத்திலேருந்து வரும்போதே வாயை மூடிட்டு வந்தார், இல்லைன்னா வேற கதை ஓடி இருக்கும். உள்ளே போனாங்க, என்னாச்சுன்னு தெரில, டமான்னு சவுண்டு கேட்டு முடிஞ்சு. ஆனால் இந்த அம்மா வரவே இல்லை. திருப்பி வந்து மரியாள் பெல் அடிக்கிறாங்க. பெல் உண்டான்லாம் கேட்காதீங்க, நம்ம லாங்குவேஜில் சொல்கிறேன். இந்த அம்மா திறக்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு இருக்கும்போது மரியாள் பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கிறாங்க. வயிற்றுல 6 மாதம் கேரி பண்ணுறாங்க. இவங்களுக்கே டவுட் வந்துட்டு, அந்த பிள்ளைக்கு இதுவரை அசைவில்லை. சில வயிற்றுலலாம் இருக்கும்போது சொல்லுவாங்க, இங்கே பாருங்க பிள்ளைங்க ஓடுது பாருங்க. ஆமாம், ஸ்டேடியம் உள்ள இருக்கு, ஓடிட்டு இருக்கு, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு அசைவே இல்லை. அசைவு இல்லாமல் அப்படி இருக்கும்போது இந்த அம்மா வந்து வாழ்த்துறாங்க. ஹோலி ஸ்பிரிட்டை கேரி பண்ணுறவங்க விஷ் பண்ணும்போது அசையாததெல்லாம் அசை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்தில் அசையாத பல காரியங்களை கர்த்தர் அசைய பண்ண போகிறார். ஆமென். மரியாளே உனக்கு ஒரு நற்செய்தி.
என்ன அடையாளத்தை பார்க்க. நீ எப்படி தீவிரமா ஓடனியோ, உனக்கு செய்ய போகிற அற்புதத்தை பார்க்க ஒரு கூட்டம் மேய்ப்பர்கள் தீவிரமாய் வருகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ மரியாள் எவ்வளவு தீவிரம் காட்டுறாங்க பாருங்க. தீவிரம் காட்டுங்க. ஒருத்தங்களுக்கு நன்மையை எப்படி பார்க்கணும் தெரியுமா? அடையாளமா பார்த்து விஷ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஐயோ, அங்க 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 அவங்க அவங்க வீடு கட்டியிருக்காங்க, போகலையா? நான் போனால் எனக்கு அட்டாக்கே வந்துடும். அவங்க கல் போடாங்கன்னு தான் நினைச்சேன். என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. நான் வந்து ஒரு கல் மட்டும், ஒரு கல்லுன்னு சொன்னனால நானே வாங்கி கொடுத்தேன். ஒரு கல் தானே போட்டுட்டு போகணும். ஆனால் இப்போ பார்த்தா 1 மாடி 2 மாடி 3 மாடி, அவ்வளோதான். நான் பார்த்தேன்னா பாடி, அதனால நான் அந்த பக்கம் வரல. இப்படி இருந்தா உனக்கு செய்யறதையும் செய்ய மாட்டார். இங்க பாருங்க, மரியாள் தீவிரம் காட்டுறாங்க. தீவிரம் காட்டினதுக்கு அப்புறம் மரியாளுக்கு அற்புதம் நடக்குது. உடனே கர்த்தர் தூதர்களை எழுப்பி போய் பாருங்க. ஏன் நாங்க போய் பார்க்கணும்? நீ போய் பாரு, நீ போய் பாரு. சாஸ்திரிகளை வந்து பார்க்க வைக்கிறார். மெய்ப்பர்கள் லோக்கல்ல உள்ளவங்க, சாஸ்திரிகள் திட்டம் நிறைவேறும் போது ஃபாரின்ல இருந்து வந்து பார்ப்பாங்க. நம்புற தேவ பிள்ளைங்க, இது கேட்கறதுக்கு விளையாட்டு போல இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தையை பேசிக் கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில திட்டம் நிறைவேறும் போது லோக்கல்ல மட்டும் இல்ல, ஃபாரின்ல இருந்து வருவாங்க. ஒட்டகங்கள் வரும், குதிரைகள் வரும். நல்ல கையை தட்டி ஆமென் வந்து சொல்லுவாங்க, இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு இப்படி செய்தார். எனக்கு புரியல, ஆனால் அவர் கூறினார். எனக்கு முடியல, ஆனால் அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்றார். என் சூழ்நிலை சாத்தியமில்லை, ஆனால் வார்த்தை வந்தது, நான் கீழ்ப்படிந்தேன். அடையாளமாய் காண்பித்தார், என்னையே அடையாளமாய் மாற்றினார். இதுதான் மரியாளுடைய சாட்சி. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு. இந்த மரியாள் பயணித்த பாதை புரியல. குழந்தை பிரதிஷ்டைக்கு ஆமென் சிமியோன் சொல்றாரு, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். ஆமென். இங்கெல்லாம் குழந்தை பிரதிஷ்டைக்கு நான் அப்படி சொன்னா இங்கேயே சொருவிட்டு நான் இப்படிதான் நிற்பேன். ஒரு பட்டயம் எங்க உருவிச்சுன்னு அவ்வளோதான். ஆனால் அந்த அம்மா இந்த மரியாளுடைய குவாலிட்டி மனதில் வைத்து சிந்தித்து கொண்டிருப்பா. இதை இன்னைக்கு பழகணும் எல்லாரும். மனதில் வைத்து சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. ஆமாம். ஒரு சகோதரன் சொன்னால கெட்ட கிருபை அப்படி இல்லை, அதை எதையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த நெகட்டிவாக நினைக்காதீங்க. ஆமென். வந்து வார்த்தை வந்துட்டு அப்பா கூட இருக்கிறேன்ட்டார், பரிசுத்தாவி வரோன்ட்டார், கிறிஸ்து வெளிப்படைன்னார். திரியேக தேவன் ஒரு சிங்கிள் பர்சன்ட்டை அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிறார். க்ளோரி, அதான் மகிமை. என்ன ஒரு பாக்கியம். தேவனின் பூரணம், தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது அது வெளிப்படும். ஆமென். அது பூரணம், அது அவரை போல. ஒரு பாடல் உண்டு, புரியாத பாதைகள் புதிய வழிகளில். நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடலாமா? நீங்க சுமக்கிற நிந்தை, அவமானங்கள், நெருக்கங்கள், தள்ளி விடப்படுதல், இதெல்லாம் நன்மைக்காக. ஒரு தேவ திட்டத்துக்கு நீ ஒன்னு அறியாமலே ஒப்பு கொடுத்திருக்கிற. இன்னைக்கு ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்கலாமா? புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் இயேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில்
உயர்த்தி நீர் ஸ்தாபித்தீர் இயேசுவே. எட்டாத ஆமென். உயர்த்தி நீர் ஸ்தாபித்தீர் இயேசுவே. கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்த நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை பூர்வ கால திட்டத்துக்காக என்பதை புரியாமல் இருந்த கிருபையே தாங்கிற்றே இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நான் அணைத்த வேளையில் அணைத்தது உம் பிரசனமே இயேசுவே. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அதுதான் அவருடைய பிரசனம் அப்படியே அணைக்குது. ஓ ரபாக்கா மாதானாரே. நன்றி சொல்ல விரும்புற தேவ பிள்ளைங்க கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்த நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது. அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது. அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. என் தூங்கா இரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீரும் வார்த்தையா என் இயேசுவே. என் தூங்கா மனமுடைந்த வேளையில் தேற்றி நீரும் வார்த்தையா. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியில் வழி இல்லை என்று நான் திகைக்கையில். நெருக்கத்தின் என் தேவையின் பிடியில் வேற வழி இல்லை என்று நான் திகைக்கையில். ஓ அதிசயமானவர், அதிசயமானவர். என் தேவை யாவையும் சந்தித்தீர், நடத்தினீர் என் இயேசுவே. அதிசயம். ஓ glory, glory. ஓ ராமா கராமா சேத்தனரே. நன்றி செலுத்துவே, நன்றி நன்றி செலுத்துவேன். இது உம்மா. ஓ என கேட்கிற சகோதரி சகோதரா, உன் மேல இருக்கிற திட்டம், ஓ பூர்வ கால திட்டம் இன்னைக்கு நீ தள்ளிவிடப்பட்டது போல இருக்கலாம், நிந்தை சுமக்கலாம். இதெல்லாம் நன்மையாய் மகிமையாய் மாறும். நன்றி செலுத்துவேன். மனதார நன்றி செலுத்துங்க இந்த வாழ்வுக்காக, இந்த பாதைக்காக. Thank you Jesus, thank you Jesus,
Thank you Jesus. நன்றி அப்பா, இந்த வாழ்க்கைக்காக, இந்த பாதைக்காக நன்றி 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 நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. உங்க நன்மையை, உங்க நன்மையை கொண்டாடி பாடுவே. ஒரே ஒரு வார்த்தை மனப்பூர்வமாய் சொல்ல முடியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. உங்க கரத்தை உங்க தலை மேல வச்சு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆமென். தகப்பனே நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து எங்களோடு இடைப்பட்டு வல்லமையுடையவர். அந்த பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டது இதோ நிறைவேறலாயின. கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதி. அதிகமான கிருபைகளை தருகிறேன், அதிகமான கிருபைகளை நன்மையாய் முடிய பண்ணுவேன், மகிமையை விளங்க பண்ணுவேன். எல்லா கண்களும் அதை காணும்படி சமீபத்தில் இருந்து மட்டுமல்ல, தூரத்தில் இருந்து வந்து கர்த்தர் செய்கிற அதிசயமான கிரியைகளை காண போகிறார்கள். நன்றி அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை, துதி, ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.